Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம 20 days வந்து மேக்ஸ் சேலஞ்ச் கொடுத்திருந்தோம். அதுல வந்து நம்ம 2 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ அந்த 2 days ஓட சேலஞ்ச் வந்து எத்தனை பேர் பண்ணிருந்தீங்க? சோ ஃபர்ஸ்ட் நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணாதான் சோ டே 2 நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு அப்புறமா நம்ம டே 3 எல்லாத்தையும் அப்படி லைன் பை லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லையா? சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டே 1 சேலஞ்ச்ல சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுல ஒரு சில क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுல எந்த क्वेश्चंसலாம் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி அண்ட் செகண்ட் மிட்டம் ஹாஃப் இயர்லி எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிப்போம். கரெக்டாக? ஸோ மிஸ்டேக்கே பண்ணாமல் நம்ம எதுவுமே வந்து எழுத போகிறது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க கண்டிப்பாக ஏதோ 1-2 மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்க, அந்த கொஷின் வந்து ஆன்சர் வரல, இல்லை தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின் எப்போ பார்த்தாலும் சால்வ் பண்ணனா இப்படியே மிஸ்டேக் வருது, இதே மாதிரி தப்பாக தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் ஆன் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே கொஷின்ஸை ஒரு 4-5 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5th டைம் நீங்கள் எழுதும் போது அதாவது சொல்யூஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே 1 சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தெரியும், அதில் வந்து மினிமம் கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து சொல்யூஷனோடய கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதோட சொல்யூஷன் தேடி நீங்கள் அலைய வேண்டாம். கரெக்டாக? ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குப்பா. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம டே 2 பிடிஎஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அந்த கொஷின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்துட்டு சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக வந்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு நாளில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும், 50 கொஷின் படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மினிமலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கொஷின்ஸ், ஸோ அடுத்தது 15, அடுத்தது 20, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எடுத்ததுமே நான் 10 கூட சால்வ் பண்ணல அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் எடுங்க. 5 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்க தான் அந்த கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணி வைங்க. அந்த மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் இதுக்கப்புறமா உங்கள் பெஸ்ட்டை எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் ரியா ஃப்ரம் அண்டர்லேர்னிங். 10th 11th 12th மேக்ஸில் டே 3 சேலஞ்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்க போகுது, ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அது போக ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 10th 11th 12th 3 பேத்துக்கும் தான் சொல்கிறேன்ப்பா. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபோக்கஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடணும். சரியா? அது போக ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மினிமலாவது நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கிரியேட்டிவ் கொஷின் கேட்டாலும் எழுத முடியாது, புக் இன்டீரியர் ஏதாச்சும் கேட்டாலும் நம்மளால எழுத முடியாது. புக் இன்டீரியர் ஏன் கேட்குறீங்க, புக் பேக் கேட்டாலே நம்மளால எழுத முடியாது. சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த சாப்டரையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டரையுமே வந்து கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் புக்கில் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்கப்பா. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உட்காந்து எழுதி வச்சு நம்ம எப்போ படிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஃபார்முலாவாவது எழுதி வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஃபார்முலா ஷீட் வந்துட்டு நம்ம அண்டர்லேர்னிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆப்பில் இருந்து எடுத்துக்கலாம். ஓகே? சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே? ஸோ இது போக நமக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல அப்படின்னாலே அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இன்னுமே நமக்கு 18 டேஸாக இருக்குது. இந்த 18 டேஸில் நம்ம படிக்காமல் விளையாடிட்டு வெளியே போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா அப்புறம் எப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? 18 டேஸ் அப்படிங்கிறது இதாங்கிறதுக்குள்ளே போயிடும். ஏன்னா ஜஸ்ட் 2 வீக்ஸ் தானே, 2 வீக்ஸ் + 4 days இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு டக்குன்னு போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு பாருங்கப்பா, விளையாடலாம், வெளியே போகலாம், எல்லாம் ஓகே தான். அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த 18 டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1 வீக் இருக்கு. பட் அந்த 1 வீக் நீங்க மறந்துருங்க, அதுல எப்படி படிப்போம் என்னன்னே நமக்கு தெரியாது. சரியா? நீங்களுமே வந்துட்டு
இப்போ இருந்தே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இந்த 18 டேஸில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணணும், புக் பேக் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்பா. அதில் இருந்து தான் அதிக நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது போக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 பேத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இப்போ எத்தனை பேத்து கையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது? எஸ், எத்தனை பேருக்கு கையில் இருக்கு? எவ்வளோ இயர்ஸோட கொஷின் பேப்பர் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு அது போக நம்ம சேனல்ல இருந்தும் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கு நீங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத தெரியணும். சரியா? ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இன்னொரு சில பேர் எடுக்கல அப்படின்னாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஷின் பேப்பர் இது எல்லாத்தையும் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறவங்க அந்த கொஷின்ஸையும் ரீகால் பண்ணுங்க. ஓகேவா? அந்த கொஷின்ஸை லைன் பை லைன் நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாலே அதில் நிறையா வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ டெய்லியுமே வந்துட்டு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எத்தனை பேர் எவ்வளோ கொஷின் வச்சிருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது போக ஒவ்வொரு கொஷின்ஸுமே டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. இதான் அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 9005504499. சரியா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் கைட் புக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரியா? நம்ம சேனலில் தனித்தனியாக டீச்சர்ஸ் வந்து இருக்காங்கப்பா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணுமோ எல்லாமே அந்த டீச்சர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அது போக உங்களுக்குன்னு தனியாக மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் தெரியலையோ அதை அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட பேசி. ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட 100 ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இப்போ வந்துட்டு குயிக்காக இந்த லாஸ்ட் மினிட்லேயே எல்லாம் நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ 9th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 10th வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க. 11th இருக்கீங்கன்னா 12th போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு பப்ளிக்லன்னு சொல்லி ஜாலியாக இருக்காதீங்க. நீங்களுமே வந்து அடுத்தடுத்த லெவல் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா இப்போ இருந்தே அது உங்கள் ப்ராக்டிஸில் வந்து காட்டணும். சரியா? அப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட மார்க்கில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா தான் 11th 12th நீங்கள் குரூப் வந்து சூப்பராக வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் 12th நீங்கள் அதிகமாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கிளாஸஸ்க்கு 10th 11th 12th மட்டும் தான் கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுப்பா. 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குமே வந்துட்டு நம்ம இங்கே கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களும் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அட்மிஷன் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட டெய்லி பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு 100 லேர்னிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போவே ப்ளே ஸ்டோரில். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெய்லி மேக்ஸ் சேலஞ்ச் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிடும். Day 1 Day 2 Day 3 சொல்லி எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா. ஸோ டேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போ இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே நம்ம லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இருந்தே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.